முடிச்சு விட்டிங்க போங்க. ஸோ நமக்கு மட்டும் தான் அப்போ நடக்கும் போல இருக்குது. ஸோ வை கைஸ் இது டே 6 என்னால் முடியும் பிஸ்னஸ் லாக் சேலஞ்ச். ஸோ காலைல கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஸோ போகிற அவசரத்தில் போகிற உள்ளே கிளிப் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ கைஸ் காய்கறி விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் உங்கள் வீட்டில் சொல்லி காய்கறி வாங்க சொல்லுங்கள். ஸோ நல்லா வாங்கி நல்லா சமைச்சு தின்னுக்கோங்க. ஏன்னா காய்கறியில் இருக்க சத்து எதுலையுமே இருக்காது. ஸோ கைஸ் எனக்கு நல்ல ஆளாக வேலைக்கு தேவைப்படுகிறார்கள். ஸோ நல்ல ரூமு, நல்ல சாப்பாடு, நல்ல சம்பளம் மூணுமே கொடுத்துரும். நீங்கள் வந்து இருந்தால் மட்டும் போதும். பொறுப்பாக என் கடையை பார்த்தா மட்டும் போதும். ஸோ கைஸ் அவங்க ஃப்ரீயாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை சும்மா இருக்க ஃப்ரெண்டோ ஷேர் பண்ணி டேக் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்த காய்கறியை கொஞ்சம் அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுக்கினதுக்கப்புறம் என்ன தான் கடையை க்ளீன் பண்ணி வச்சாலும் குப்பை ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் கடைங்களுக்கு சரக்கு கொடுக்குற வேலை இருந்துச்சு. ஸோ எல்லா காய்கறியும் இடையே போட்டு போய் எல்லாத்து கடைக்கு சப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா அவன் வியாபாரம் பண்ணாமல் வச்சிருந்தான். சரி இதுக்கெலாம் கலங்கக்கூடாது. வியாபாரம் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணலாம் சரி நல்லா சாப்பிட்ருமேன்னு சொல்லிட்டு 2 பூரியை வாங்கி அடிச்சு நவுத்திட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நேரம் அடுத்தது உழைக்க முடியும் உங்களால். ஸோ வந்து பார்த்தா வியாபாரமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாம் எக்கு தப்பாக வச்சிருக்காங்க. எல்லாம் போட்டு ஒரு டீசெண்டாகவே இல்லை, ஒரு லுக்கே இல்லை. கடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கைவினையை காட்டுமேன்னு சொல்லிட்டு கைவினையை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பார்வை தான் கேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்வையை கொடுக்குறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா நல்லா ஓடும். நீங்கள் அழகே இல்லை சும்மா ஒரு இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடவே ஓடாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கைவினையெல்லாம் காட்டினதுக்கப்புறமேட்டு டக்குன்னு சேல்ஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த மாடு நம்பர் ரொம்ப சிக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தான் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம கடைக்கு வந்துடுறாரு, நாடி டின்னருக்கு நம்மள்ட்ட தான் வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் சேல்ஸோட ஈவினிங் சேல்ஸ் சூப்பராக பார்த்து வச்சுருந்தேன். வியாபாரம் அமோகமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு காய்கறிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சு நானும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ கைஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒன்றுமே இல்லை, என்னை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நான் எல்லாத்தோட ப்ராஃபிட்டும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு எனக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுவாங்க. 2K அடித்தா மட்டும் போதும். நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பை பை, டேக் கேர்.